கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 12வது அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 12:6 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடம், கைவிடா காத்திடும் பரமனேன் கரங்களை பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரில் நீங்கிடவே மதயவுண்டாக, மனதின் காரில் நீங்கிடவே மதயவு உண்டாக. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடம், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் நீதிடம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடுமே, நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடுமே. கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மா பிரைஸ் லார்ட், ராஜேஷ் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். வாசிப்போமா. 12வது அதிகாரம் 6வது வசனத்தை இன்னைக்கு கடைசி வசனத்தை வாசிக்க இருக்கிறோம். சியோனிலே வாசமா இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். 6வது வசனம், இதுக்கு கடைசி வசனத்தை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா கிரை, சத்தமிடுங்கிறது கிரை, சத்தமிடுது கிரை, CRY கிரை. KRA கா, ஏ நீட்டி வாசிங்க, கிரா கிராயுகு, கிரா கிரைங்கிறத கிராகு, UGE கிராயுகு. இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இது ஒரு கிரேக்க வார்த்தை, புதிய ஏற்பாட்டை நம்ம தான் இருக்கிறோம். மத்தேயு 25வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த கன்னிகளுடைய ஒரு காரியம். 25வது அதிகாரம் 6வது வசனத்துல ஒரு சத்தத்தை, கரை, லவுடா ஒரு சத்தம். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. கரை 10 கன்னிகள் தான், 10 பேருமே மணவாளனுக்கா ஆயத்தமா இருக்கிறாங்க. 5 பேரு ஆயத்தமா இருக்கிறாங்க, 5 பேர் ஆயத்தம் இல்லை. அவங்கள்ட்ட ஆயத்தம் இல்லை அங்கிறது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள்ட்ட என்ன இல்லை, எண்ணெய் இல்லை. கிரை, அந்த சத்தம் இடுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கிரை ஃபர்ஸ்ட் இதுல நம்ம பார்க்கிறோம். லூக்கா 1வது அதிகாரம் 42வது வசனம். லூக்கா 1:42.
உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் உன் கர்ப்பத்தின் கனியும். உரத்த சத்தமாய். இந்த உரத்த சத்தங்கிறது 2 பேருக்கு மட்டும் கேட்கறாங்க. உரத்த சத்தம். இதுக்கு என்ன வார்த்தை கொடுத்தா ஃபோனி. ஃபோனி. PHO மேல போடு. ஹோ நீ. ஹோ நீ. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நான் உங்களுக்கு சொல்றேன். 2 பேர் பேசுறாங்க. 2 பேர் பேசும்போது 2 வகையா பேசலாம். கேன்டீன்ல ஒரு 2 பேர் அவங்க காதலர்கள் அவங்க பேசும்போது குசு 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 குசுன்னு பேசுவாங்க. 2 பேருக்கு மட்டும் கேட்கும். நாங்க கொஞ்சம் குசுமை பிடிச்சாலுங்க அந்த வழியை தேவையில்லாம 2 வருடம் நடந்து பார்ப்போம். அவங்க பேசுறதை நிப்பாட்ட மாட்டாங்க, எங்களை கண்டுக்கிட மாட்டாங்க. ஆனா அவங்க 2 பேருக்கு பேச அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். ஆனா இது அப்படி கிடையாது. 2 பேர் பேசும்போது நான் எப்படி என் வாய்ஸை கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசுறேனோ அப்படி பேசினா அது ஃபோனி. ஃபோனி. சரி. இன்னொரு வார்த்தை இருக்குது BOE. பொய். பொய். அதை எழுதல. மூணாவது பொய். இது எழுத மாட்டேன். பொய் சொல்றேன். BOE மேல பொய்ங்கிறதுனா கிரை ஃபார் த ஹெல்ப், உதவிக்காக போடுகிற சத்தம். 3 வகையான காரியங்கள். இந்த உதவிக்காக போடுகிற சத்தத்தை நீங்க எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 4வது அதிகாரம் 27 உதவிக்காக வருகிற சத்தம். 4:27 அந்தபடியே பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து கர்ப்பவேதவர்களே களிப்பாக எழும்பி ஆர்ப்பரி, புருஷனை பார்க்கலாம் அநாதி சிறிக்கே அதிக பிள்ளை ஒன்று எழுதியிருக்கிறது. இது ஆர்ப்பரி, ஹெல்ப். சத்து பார்த்தாச்சு. 2வது பார்க்க போறோம் அவுட் ஆஃப், கிரை அவுட் அண்ட் ஷவுட். இதுக்கு 2 வார்த்தை இருக்கு. EX 2 வார்த்தையும் இது கரெக்டா தான் வரும் அப்படின்னு போட்டிருக்காரு. EX EK EX அல்லது EK cry out. ரெண்டு கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம அதை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம் 1:10. இது என்ன பார்ப்போமா? அப்படிப்பட்ட மரணத்தில் இருந்து அவர்களை எங்களை, மரணத்தில் அதாவது அவுட் ஆஃப், ஒரு தண்ணீர்ல ஒரு ஒருத்தரை தூக்குறாங்க. இது மரணத்திலிருந்து எடுக்கிறத அவுட் ஆஃப் ஏக் அல்லது ஈக். ஏக் அல்லது ஈக் ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் கொடுக்குது, மரணத்தில் இருந்து. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 7வது வசனம். அப்போஸ்தலர் 12:7. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. அவுட் ஆஃப், எங்க இருந்து? கையில் இருந்து. கையில் இருந்து. மத்தேயு 17வது அதிகாரம் 9வது வசனத்துல மறுரூப மலையில இருக்கிறாங்க. அந்த மறுரூப மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார்கள். அந்த இறங்கி வருகிறத மலையில் இருந்து ஷவுட், சத்தமாக.
கிளியோஸ்மா, கிளியோஸ்மா, KELE, கிளியோஸ்மா, கிளியோஸ்மா, KELE, கிளியோஸ்மா. ஷவுட், சத்தமிட்டு, ஷவுட். இந்த சத்தமிட்டுங்கிறதுக்கு என்ன போட்டிருக்கோம்னா கமாண்ட், கட்டளை தான் இப்படி சத்தமா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் எழுதியிருக்கிறார். கமாண்ட். யோவான் 5வது அதிகாரம் 28வது, யோவான் 5:28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். சத்தத்தை கேட்கும் காலம், சத்தம். இது கமாண்ட். இந்த கமாண்ட் வந்து கிளையோஸ்மா. 4வது ஒரு இதை பார்த்து நம்ம அதை முடிக்க போகிறோம். நடுவில் இருக்கு. முதல் வசனத்தை வாசிக்கிறேன். சியோனிலே வாசமா இருக்கிறவர்களே, நீ சத்தமிட்டு கம்பீரு. இஸ்ரவேலின் பரிசுத்தர் நடுவில், மிட் சென்டர்ல இருக்க. இதுக்கு மெஸ்ஸாஸ், மெசோஸ், மெசோஸ், MESOS, மெசோஸ், MESOS, மெசோஸ். நடுவில் இருந்து. லூக்கா 22வது அதிகாரம் 55வது வசனத்துல 22:55 பேதுரு எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றிலும் உட்கார்ந்த போது பேதுரு அவர்கள் நடுவில் இருந்தாங்க. 2 நடுவில் இருக்கு, 2 மேசஸ் இருக்குது. இதுக்குள்ள முதல் மேசஸ் எங்க இருக்குன்னா, சுற்றிலும் உட்கார்ந்துருக்காங்க, நடுவில் கரியடுப்பு இருக்கு. அந்த மெசோஸ்ல பேதுரு சென்டர்ல உட்காந்துருக்காரு. ரொம்ப க்ளோஸா உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். 2 மெசோஸ் கட்டுறேன். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதன் சுற்றிலும் உட்கார்ந்திருந்த பொழுது பேதுரும் அவர்கள் நடுவில். இந்த லாங்குவேஜை வாசிக்கும் போது என்ன ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேசோஸ் 2 நடுவுலங்கிறத அதான் தெரியுது இல்லைன்னா நம்ம எத்தனை முறை வாசிச்சிருப்போம். அதே லூக்கா 23வது அதிகாரம் 45 இன்னொரு மேசோஸ பார்ப்போம். (23:45) சூரியன் இருளடைந்தது, தேவாலயத்தின் திரைச்சிலை நடுவிலே 2ஆக கிளந்தது. நடுவிலே மேசஸ் கிளியும் போது சென்டரா கிளியது, ஒரு ஓரமா இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்ட்ரோடியூஸ் பண்றார் யோவான் ஸ்நானகன். எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 1வது அதிகாரம் 26வது வசனம், யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன், நீங்கள் அறியாத இருக்கிற ஒரு உங்கள் நடுவிலே இருக்கிறார். இது எக்ஸாக்ட் சென்டர் கிடையாது, அந்த ஊர்ல இருக்கு, உங்க கூட்ட தான் இருக்காரு. இது சென்டர் எக்ஸாக்ட் சென்டர் கிடையாது, உங்களுக்கு நடுவில். அது ஒரு மேசோஸ் தான். சரி, கடைசியாக ஒரு வார்த்தை முடிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 17வது வசனத்துல அவன் யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்றாங்க. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றான். ஊழியத்தில் பங்கு பெற்றன்னு சொல்லி தமிழ்ல இருக்குது. ஆனா இந்த மேசஸ்ங்கிற ஒரு வார்த்தையை அவன் லாங்குவேஜ் பார்த்தாச்சு. வசனத்துக்குள்ள நம்ம போக இருக்கிறோம். கிரை அவுட்ங்கிற வார்த்தை, கிரை அவுட். இந்த கிரை அவுட்ங்கிறது கம்பீரித்து சப்தமிடுற காரியம். இந்த கிரை அவுட்டை புரிந்து கொள்றதுக்கு ஏசாயா 40வது அதிகாரம் 9வது வசனத்தை 49. இந்த கிரை அவுட் இது யாரால சத்தமிட முடியும்னா கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க.
அவங்களுக்கு ஒரு ஆண்டவர் பேர் வச்சிருக்கிறார் சுவிசேஷி. சியோன் என்னும் சுவிசேஷியே நீ உயர்ந்த பர்வதத்திலே ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷியே நீ உயர்ந்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதே வார்த்தை சிமிலர் 52:7 சிமிலர். சமாதானத்தை கூறி நாற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி அவன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதுதான் ஆண்டோடைய நோக்கம். யார் சொல்லணும்? இஸ்ரேல் மக்கள் சொல்லணும். ஆனா அவங்க சொல்றத விட்டுக்கிட்டு அவங்க விற்கிறதுக்கு பின்னாடி போயிட்டாங்க. இந்த வார்த்தையை ஆவியானவர் பரிசுத்த பவுல் மூலமாக ரோமர் 10:15 இருக்க 10:15, அதாவது சுவிசேஷத்தை அனுப்பணும், அனுப்பாட்டா எப்படி பிரசங்கிக்க பிறப்பான்னு இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அனுப்பாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்? சமாதானத்தை கோரி நாற்காரியங்களை சுவிசேஷமாக அறியக்கூடிய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு எழுதியிருக்கிறது. ஆண்டுடைய நோக்கம் தாங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதைத்தான் சத்தமா சொல்ல முடியும், மற்றெல்லாம் குசுன்னு சொல்ல வேண்டியதான். இதுல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். 54:1 நான் என்ன நினைக்கிறேன், இது என்னை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து கலிகூறு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாக பாடி ஆனந்த சத்தம். எனக்கு கர்ப்ப வேதனைய தெரியும், அந்த வழியில போறவங்களை பார்த்துருக்கிறேன், ஆனா எனக்கு வரல. ஆனா இது எனக்கு தான். வாழ்க்கை பற்றுடைய பிள்ளைகளை பார்க்கலும் அனாதி ஸ்திரீயுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அனாதி ஸ்திரீ, நம்பர்லெஸ். எத்தனையோ பிள்ளைகள் பாதைகளா போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் எங்கெங்கயோ இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு நான் தான் ஆவிக்குரிய தகப்பன். ரைட். இல்லை, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். செப்பனியா எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கிஃப்டாக பார்க்கிறோம். செப்பனியா 3:14 10:8-9 10:8-9 செப்பனியா 3வது அதிகாரம் 14வது வசனம் 3:14 யாரால் சத்தமிட்டு சொல்ல முடியும்? சியோன் குமார்த்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமார்த்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கழிகள். முழு இருதயம். அநேக நேரம் நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு பாரம் இருக்கும், ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளான் 2-3 வகையில் இருக்கும். ஒரு பிளான் நமக்கு ஆண்டவருக்கு சம்மந்தம் இல்ல ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு முழு இருதயத்துல ஆண்டவர் நோக்கி இப்படி ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். முழு இருதயத்தோடு அது களி கூறணும். சரி, அவர் பெரியவரா இருக்காருன்னு சொல்றது. நான் வசனத்தை வாசிக்கிறேன், அப்புறம் நம்மளுக்கு பெரியவருங்கிறத நம்ம தியானிப்போம். 12வது அதிகாரம் 6வது வசனம், சியோனிலே வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே பெரியவரா இருக்கிறார். இந்த பெரியவர்ங்கிறத பார்த்து நம்ம அதை முடிக்க போறோம். இந்த பெரியவரை முதல்ல 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். எசாயா 8:18. இது ஒரு கிஃப்ட் அப்படின்னு அவர் தலைப்பு. கிஃப்ட். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்திலே வாசமா இருக்கிற சேனையின் கர்த்தராலே இஸ்ரவேலே அடையாளங்களும் அற்புதம். அடையாளம் அற்புதம். அடையாளம் அற்புதம். நான் வந்தாச்சு பிரேயருக்கு. ஒரு ஃபோன் வருது. நீச்சு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். நீச்சுடைய மனைவி, அந்த பொண்ணு பேர் பிரீத்தி. அவன் ஃபோன் பண்ணி, மாமா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நான் 9 மணிக்கு சொல்லணும். இல்லை, நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். எங்கே கிளம்பிட்டு இருக்கான்னா பிபிஎஸ்க்கு. ஒரு கேள்வி கேட்டான். ஏசாயால அனுகிரக 4 வருஷம். இது என்ன மாமா 4 வருஷம் இருக்குது? அவளுக்கு
ஒரு 4-5 வசனத்தை கட்ட 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 கட்டன்னு காமிச்சிட்டு மெசேஜுக்குள்ள வச்சேன். இதுக்காகனா கிஃப்ட். அவ என்னுடைய மருமகளா இருக்கா. அவ ஒரு சந்தேகம்னா மாமாட்ட கேட்டா பதில் சொல்லுவாரு. இதைத்தான் நம்ம பார்க்குறோம். அடையாளங்களும் அற்புதமாகும். இந்த அடையாளம் அற்புதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற கிஃப்ட்னு நான் சொல்றேன். சரி, இதை நம்ம எப்படி பார்க்குறோம்னா 24வது அதிகாரம் சத்தமிட்டு போகிற ஒரு மகிமை பார்க்க முடியும். 24வது அதிகாரம் 23வது எசாயா 24, 23 மகிமை. அப்பொழுது சேனையின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும், அவருடைய மூப்பருக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். உங்கள்கிட்ட இந்த பைபிளுக்கு வசனத்தை இவங்கிட்ட கேட்டா எனக்கு கரெக்டா சொல்லிடுவாங்கன்றது அது ஒரு மகிமை. எப்ப மகிமை உண்டாகும்? நீங்க மற்றவங்களுக்கு தெரியணும். சத்தமிட்டு சொல்லும்போது நான் வசனத்தை சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க சொல்லிடணும். 41வது அதிகாரம் 14, 41, 14 ஏசாயா 41, 14 துணை நிற்கிற தேவன். நான் வெகு காலம் மௌனமா இருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கிக் கொண்டேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளே சத்தமிட்டு சொல். ஏன்னா அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். 16 வசனத்துல குருடர்கள் அறியாத வழியில் நம்மளை நடத்தி கொண்டு போகிற பெரியவர். சங்கீதம் 9வது அதிகாரம் 11வது வசனத்துல இதனுடைய அடுத்த விளக்கத்தை பார்க்க போறோம். நம்முடைய கடமை என்ன? இந்த நேரத்தில் என்னுடைய கடமை வசனத்தை டீச் பண்றது. அது உங்களுக்கா இருக்கலாம், அது என் மருமகளுக்காக இருக்கலாம். 9, 11 சீயோனிலே வாசமாய் இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிங்கள். கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதில்ல, அறிவிக்கணும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நாம் நம்முடைய ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லணும். 68வது அதிகாரம் 16வது வசனம். உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே ஏன் சொல்லுகிறீர்கள்? இந்த பர்வதத்திலே வாசமாயிருக்க தேவன் விரும்புகிறார். ஆம், கர்த்தரிலே என்றென்றைக்கு வாசமாயிருப்பார். நீங்க அறிவிச்சீங்கன்னா, நீங்க ஆண்டவருடைய காரியத்தை சொன்னீங்கன்னா சேர்ந்துருக்கலாம். இந்த உலகத்துல நம்மளுடைய எல்லாரும் நம்மளை விட்டு பிரிந்து போயிடுவாங்க. என்னுடைய தகப்பனார் என் அவ்வளோ பார்ப்பார். தாய் எங்க அம்மாவுக்கு சொல்ல வேண்டாம், நான் பெற்று எங்க அம்மாவுக்கு எல்லாரும் எங்களை விட்டு கடந்து போயிட்டாங்க. நானும் என் மனைவி உட்காந்து பேசும்போது 90% அவங்க அம்மா அப்பா பற்றி சொல்லுவாங்க. நீ கூட சொல்லிட்டு இருக்கா, அவங்க அப்பா இவங்களுக்கு போஸ்ட் கவரில் தான் லெட்டர் அனுப்புவாரான். அதில் என்ன செய்வாராம், அவருடைய அட்ரஸ் எழுதி ஒரு கவரை உள்ளே வச்சு அனுப்புவாராம். என் மக போஸ்ட் ஆஃபீஸில் போய் கஷ்டப்பட்டு ஒரு கவரை வாங்க, அதில் என் அட்ரஸ் எழுதுறதுக்குன்னு அவரே எழுதி உள்ள வச்சு, இவன் வேலை லெட்டர் எழுதி உள்ள வச்சு போட வேண்டியதான். அப்படி நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். காரணம் என்னன்னா, எல்லார்ட்டையும் நம்ம பேசத்தான் முடியும். அவர் நம்மளோட கூட இருக்கா போகிறார் என்றென்றைக்கும். சரி, கடைசியாக ஒரு வசனத்தை வாசி நம்ம அதை பிடிக்கிறோம். பாடல் அப்படின்னு நான் உங்களுக்கு இதை ஆரம்பித்தேன் போன செய்தியில். அதை முடிக்கும் போது பாடலாக முடிக்க போயிடும். எஸ், சங்கீதம் 71, 22 பாடல் ஆரம்பித்து பாடலை முடிக்கிறோம். என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். ஈஸ்வரர்களின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாங்குவேன். ஆத்துமா பாடல் ஆத்துமால இருந்து வரணும். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கருமையுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. அதிகாரத்தை பிடிக்க நீ பாராட்டின நன்மைக்காக நன்றி ராஜா. இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு அதிகாரமாக இருந்தது ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.